3 நண்பர்களின் மரங்கள். ஒரு அழகான காட்டுல அழகி என்ற ஒரு குருவியும், மதி என்ற ஒரு காகமும், லட்டு என்கின்ற ஒரு பச்சை கிளியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் 3 பேரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு சொந்தம் சொல்ற அளவுக்கு பெருசா யாருமே இல்ல. அதனால ஒரு சிறிய வீட்ல தனியா வாழ்ந்து வந்தாங்க. தினமும் 3 பேரும் இரை தேட செல்வாங்க. 3 பேரும் கொண்டு வருவத 3 நண்பர்களுமே பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் அவங்க வேலைய ஆரம்பிப்பாங்க. இப்படியே பறவைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போனது. ஒரு நாள் காலையில 3 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. நம்ம காட்டுல உணவு கிடைக்கிறதே இல்ல. நம்ம 3 பேரும் வேற காட்டுல உணவு தேடிட்டு வரலாமே. எனக்கும் மதி சொல்றதுதான் சரியா படுது. நம்ம 3 பேரும் வேற காட்டுல போய் உணவு தேடுவோமா? ஆனா 3 பேரும் சேர்ந்து போறதை விட தனித்தனி திசையில போனா அதிக உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மதி, நீ தெற்கு பக்கம் போ. லட்டு, நீ வடக்கு திசை பக்கம் போ. நான் மேற்கு திசை பக்கம் போறேன். சாயங்காலம் ஆனதும் நம்ம எல்லோரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படி சொன்ன அவங்க திசைக்கு பக்கம் போனாங்க. ரொம்ப நேரம் உணவு தேடி போனாங்க. அழகி குருவிக்கு ஒரு காஞ்சு போன மரம் தென்பட்டது. அந்த காஞ்சு போன மரத்துல ஒரு ஆப்பிள் பழம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அழகி குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது. அந்த ஆப்பிள் பழம் பறிச்சு கீழே போட்டதுமே அந்த மரத்துல இருந்து ஒரு புகை வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு தேவதை வந்தாங்க. முன்னாலதான் என்னோட சாபத்துல இருந்து நான் விடுதலை ஆனேன். யாரு உங்களுக்கு சாபம் கொடுத்தது? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் மேலுகத்து தேவதை. நான் கர்ப்பத்தால் உயிரினங்களை காயப்படுத்தினேன். இதை பார்த்த முனிவர் என்னை மரமாக நிற்க வேண்டும் என்று சாபம் கொடுத்துள்ளார். இதிலிருந்து காப்பாற்றிய உனக்கு நான் நிச்சயம் ஏதாவது கொடுத்து விட வேண்டும். கேள், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன கிடைச்சாலும் என் 3 நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். காட்டுல வேற உணவுக்கு பஞ்சமாக இருக்கு. அதனால எனக்கு 3 மர விதைகள் தாங்க. இதுதான் என் விருப்பமா? உன்னை போன்றே உன்னுடைய எண்ணங்களும் அழகாக இருக்கின்றன. அப்படி சொன்ன தேவதை 3 விதைகளை மந்திர தேவதை அழகி குருவிக்கு கொடுத்தாங்க. இதோ எடுத்துக்கொள் பறவையே, 3 விதைகளை கொடுத்து விட்டேன். ஐயோ அழகி, நீ தப்பு பண்ணிட்டியே. நீ தேவதை கிட்ட மந்திர விதைகள் கேட்கறதுக்கு பதிலா தங்கமும் வெள்ளியும் கேட்டிருக்கலாம்ல. அது இருந்தா சீக்கிரமா பணக்காரங்களா மாறிடலாம். நமக்கு இப்ப ரொம்ப தேவையானது சாப்பிட உணவும் மரங்களும் தான் லட்டுக்குருவி. அதுதான் ரொம்ப முக்கியம் லட்டுக்குட்டி. அப்படி பேசிக்கிட்ட அவங்க கொண்டு வந்த உணவுகளை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒவ்வொரு விதையா எடுத்து மண்ணுல நட்டு வச்சாங்க. அப்படியே இரவு நேரமும் வந்தது. 3 நண்பர்களும் ரொம்ப அயர்ந்து தூங்கிட்டாங்க. நில ஒளி விதை மேல பட்டதும் விதைகளிலிருந்து 3 பெரிய மரங்கள் வளர்ந்தன. மறுநாள் காலையில வீட்டுல இருந்து வெளியில வந்த லட்டு கிளி இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. நண்பர்களே, இங்க வாங்க வாங்க வாங்க, இந்த அதிசயத்தை பாருங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு லட்டு கிளி கத்துனதும் அந்த சத்தத்தை கேட்டதும் மற்ற 2 நண்பர்களும் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. என்ன லட்டு, காலையில இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அடியாத்தி, என்ன இது? நேத்து நட்ட விதையிலிருந்து இவ்வளோ பெரிய மரங்கள் வந்திருக்கு. இப்படி மரங்கள் வளர்த்து பார்த்து பயமா இருக்கு. வா, நம்ம வேற எங்கன்னா காட்டுக்கு போயிடலாமா? ஐயோ நண்பர்களே, பயப்படாதீங்க. இது ஒரு தேவதை கொடுத்த விதை, ஒரு மந்திர விதை. நான் நினைக்கிறேன் இந்த மந்திர மரங்களுக்கு தண்ணீர் ஊத்தனா நாளைக்கு கனிகளை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் சீக்கிரம் வாங்க, இவங்களுக்கு தண்ணீர் ஊத்தலாம். ஆனா மரங்களிலிருந்து என்ன கனிகள் வரப்போகுதுன்னே தெரியல. ஆனாலும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு ஆத்தங்கரையை நோக்கி போனாங்க. ஆத்தங்கரையிலிருந்து எடுத்து வந்த தண்ணீரை சந்தோஷமா அவங்களுக்கு மரங்களுக்கு ஊத்தினாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. நில ஒளி அந்த 3 மரங்கள் மேல பட்டதுமே அந்த மரத்திலிருந்து கனிகள் வர ஆரம்பிச்சது. மதி மற்றும் லட்டுவோட மரங்களில் இருந்து தங்க ஆப்பிள் வந்தது. ஆனா அழகி குருவியோட மரத்திலிருந்து சாதாரண ஆப்பிள் விளைந்தது. அப்படியே மறுநாள் காலையில மதியும் லட்டுவும் தங்க ஆப்பிள் வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அழகி குருவியோ தனக்கு மட்டும் சாதாரண ஆப்பிள் விளைஞ்சிருக்குன்னு நினைச்சு வருத்தத்துல இருந்துச்சு. அட அழகி, உனக்கு மட்டும் என்ன சாதாரண ஆப்பிள் பழங்கள் விளைஞ்சிருக்கு?
நான் நினைக்கிறேன் நம்ம மனசை பொறுத்து தான் இந்த கனிகள் மந்திர தேவதை கொடுத்திருக்கு. எனக்கு தங்கம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் எனக்கு தங்க ஆப்பிள்கள் விளைஞ்சிருக்கு. ஆமா ஆமா, சரியா சொன்ன மதி. எனக்கும் தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட மரத்துலயும் தங்க ஆப்பிள் விளைஞ்சிருக்கு. அழகி, நீ எப்பொழுதுமே இயற்கை, பழங்கள், காடு, மரம்னு தான் பேசிக்கிட்டு இருப்ப. அதனாலதான் சாதாரண பழம் விளைஞ்சிருக்கு. அதனால் என்ன நண்பர்களே, நமக்கு என்ன கிடைச்சாலும் 3 பேரும் பகிர்ந்து கொள்வது வழக்கம் தானே. நான் என்னோட ஆப்பிள் பழங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நீங்களும் அதே மாதிரி தங்க ஆப்பிளை என் கூட பகிர்ந்துக்க போறீங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பேராசை கொண்ட நண்பர்களோ தங்க ஆப்பிள் பழத்தை அழகி குருவியோட பகிர்ந்து கொள்ள விரும்பல. அதனால அழகி குருவிக்கு தெரியாம மரத்துல உள்ள எல்லா பழங்களையும் கீழே பறிச்சு போட்டாங்க. எல்லா பழங்களும் கீழே விழுந்ததுமே அந்த மரங்கள் ரொம்ப சின்னதாகி மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. மதி, அட அங்க பாரு, 2 மரங்களும் மறுபடியும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. மரங்கள் போனா என்ன, தோ நமக்கு தான் தங்க ஆப்பிள் கிடைச்சிருக்கே. வா சீக்கிரம், அழகி குருவி வர்றதுக்குள்ள இந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட நண்பர்கள் அழகி குருவிக்கு தெரியாம அந்த தங்க ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு வேறு காட்டுக்கு பறந்து போனாங்க. ஆப்பிள் பழங்களை வித்து காசை வச்சு இந்த காட்டிலேயே பெரிய வீட்டை கட்டினாங்க. அந்த வீட்டுல மதியும் லட்டுவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதை எல்லாத்தையும் தெரிஞ்ச அழகி குருவி தன்னோட நண்பர்கள் தனக்கு செய்த துரோகத்தை நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. அந்த மரத்தடியில இருந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் என்னோட நண்பர்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு கிடைச்ச விதைகள் கூட அவங்க கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஆனா அவங்க பேராசையால என்னுடைய நட்பையே உதறி தள்ளிட்டாங்க. அந்த சமயத்துல அந்த ஆப்பிள் மரம் அழுதுகிட்டு இருக்கிற அழகி குருவியை பார்த்தாங்க. அழகி, நீ தேவையில்லாம கவலைப்படாதே. உன்னுடைய ஆப்பிள் கனிகளை வெட்டி பாரு, உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு. அப்படி சொன்னதுமே அழகி குருவி அந்த ஆப்பிள் கனியை வெட்டி பார்த்துச்சு. அந்த ஆப்பிள் பழத்துல நிறைய மதிப்புமிக்க வைரக்கற்கள் இருந்துச்சு. இது அழகி குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அட மரமே, இந்த பழத்துக்குள் நிறைய வைரக்கற்கள் இருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உனக்குத்தான், நீயே எடுத்துக்கொள். இதை வைத்து உன் விருப்பம் போல சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொள் அப்படின்னு மரம் சொன்னதும் அழகி குருவி வைரக்கற்களை வச்சு அந்த மரத்தோட பக்கத்துல பெரிய வீட்டை கட்டிச்சு. இந்த விஷயத்தை எப்படியோ 2 நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அழகி குருவியோட மரத்துல வைரக்கற்கள் விளைஞ்சதாம். நாம அன்னைக்கே தங்க ஆப்பிள் அழகி கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்னா வைரக்கற்கள் நமக்கு கிடைச்சிருந்திருக்கும். அட, அதனால என்ன லட்டு குட்டி, ராத்திரியோட ராத்திரியா அழகி குருவியோட வீட்டுக்கு போய் அந்த தங்க ஆப்பிள் பழங்களை நம்ம பறிச்சுக்கிட்டு தெரியாம வந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு 2 நண்பர்கள் ராத்திரி நேரமானதும் மெதுவா அழகி குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. லட்டு, நான் மெதுவா ஒவ்வொரு பழங்களா பறிச்சு கீழே போடுறேன். நீ சத்தமே இல்லாம கூடையில் எடுத்துட்டு வச்சுக்கோ. மதி பேசிக்கிட்டு இருந்த சமயம் அந்த மரம் மதிக்காகத பார்த்துச்சு. பேராசை பிடித்த பறவைகளே, உங்கள் தவறுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொன்ன மரம் தன்னோட மரக்குச்சியில அந்த 2 பறவைகளையும் அடிச்சுச்சு. வலிக்குது வலிக்குது, விட்டுடுங்க விட்டுடுங்க. அழகி அழகி, இந்த மரத்தை நிறுத்த சொல்லு சொல்லு, நிறுத்த சொல்லு. நாங்க இங்கிருந்து போயிடுறோம். அவங்கள விட்டுரு விட்டுரு, எங்களையும் விட்டுரு விட்டுரு, விட்டுடு மரமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பறவைகள். அவங்கள விட்டுடு மரமே, அவங்க தான் அவங்களுடைய தப்ப உணர்ந்துட்டாங்களே. எங்களை மன்னிச்சுடு அழகி, பேராசையால நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா இருப்போம். ஆமா அழகி குருவி, நீ என்னையும் மன்னிச்சிடு. பழையபடி நம்ம எல்லோரும் ஒற்றுமையா இந்த வீட்டிலேயே வாழலாம். அது மட்டும் என்னால் முடியாது. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் என்னோட வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பறவைகளே, நீங்கள் இருவரும் அளவுக்கு அதிகமாக பேராசை கொண்டதால் அந்த ஆப்பிள் மரத்திலிருந்து நீங்கள் பெற்ற செல்வங்கள் அனைத்தும் இன்று முதல் காணாமல் போய்விடும். மறுநாளே அந்த மரம் சொன்னபடியே 2 பறவைகளோட செல்வங்களும் மாயமாக மறைஞ்சு போச்சு. மறுபடியும் ஏழ்மையான வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. அவங்க பேராசையால நினைச்ச 2 பறவைகளும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
ஆனா அழகிக்குருவி அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா அழகா வாழ்ந்து வந்தாங்க. இக்கதையினுடைய கருத்து பேராசை பெருநஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.